எலும்புக்கூடாக காட்சி தரும் முருகன். இந்தியாவின் வடகிழக்கு பகுதியில் இமயமலை தொடரில் எலும்புக்கூடாக காட்சியளிக்கிறார் முருகன். குளிர் பிரதேசமான இமயமலை அடிவாரத்தில் உள்ள பத்ரிநாத் கேந்திரிநாத்துக்கு இடைப்பட்ட பகுதியில் உள்ள உத்தரகாண்ட் மாநிலத்தின் ருத்ரபிரியா மாவட்டத்திலிருந்து சுமார் 40 கிலோமீட்டர் தொலைவில் மணிகள் ஒலிக்கும் உற்சாகமான ஒலி மற்றும் கார்வால் இமயமலையின் கண்கவரும் இந்த பகுதியில் 10,000 அடி உயரத்தில் அமைந்துள்ள பண்டைய கார்த்திக் சுவாமி கோயில். இங்கு முருகன் எலும்பு வடிவில் காட்சியளிக்கிறார். இந்த கோயிலை சென்றடைய 3 கிலோமீட்டர் தூரம் நடைப்பயணம் மேற்கொள்ள வேண்டும். நடைப்பயணத்தின் வழித்தடமானது சிறிது தூரம் சமத்தரையாகவும் பிறகு செங்குத்தான மலையேற்றமாகவும் இருக்கும். குறிப்பாக தமிழகத்தின் பழனி முருகன் கோயிலுக்கு கூறப்படும் புராண கதையே இக்கோவிலிலும் கூறப்படுகிறது. ஆனால் சற்று வித்தியாசமாக பிரபஞ்சத்தின் முதல் பிரார்த்தனையின் மரியாதை யாருக்கு வழங்கப்பட வேண்டும் என்பதை தீர்மானிக்க முடிவு செய்கின்றனர். சிவபெருமானும் பார்வதி தேவியும் தங்கள் 2 மகன்களையும் சோதிக்க முடிவு செய்தனர். சவால் என்னவென்றால், பிரபஞ்சத்தை முதலில் 7 முறை சுற்றி வளைத்தவர் வெற்றியாளராக அறிவிக்கப்படுவார். போர்க்கடவுள் என்றும் 33 கோடி தேவர்களின் கடவுள் என்றும் அழைக்கப்படும் கார்த்திகேயன் உடனடியாக தனது மயில் மீது ஏறினார். மறுபுறம் விநாயகர் தனது தந்தையும் தாயும் பிரபஞ்சத்தின் உன்னத படைப்பாளிகள் என்றும் உயிரினங்கள் மற்றும் உயிரினங்கள் அல்லாதவற்றின் படைப்பின் முழு வரம்பும் அவர்களுக்குள் இருந்ததாகவும் முடிவுக்கு வந்தார். அவர் அமைதியாக தனது பெற்றோரை 7 மடங்கு சுற்றினார். இது அவர்களுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. இந்த பணியின் மூலம் அவர் என்ன சாதிக்க விரும்புகிறார் என்று அவரது பெற்றோரால் கேட்கப்பட்ட போது விநாயகர் முழு பிரபஞ்சமும் அவர்களால் உருவாக்கப்பட்டது, அவற்றில் வசிக்கிறது, எனவே அவர்களை சுற்றி வளைத்து சவாலை நிறைவு செய்வது மட்டுமே பொருத்தமானது என்று பதிலளித்தார். சிவபெருமானும் பார்வதி தேவியும் விநாயகரின் புத்திசாலித்தனத்தையும் ஞானத்தையும் கண்டு வியந்து போனார்கள். அதேபோல் சரஸ்வதி தேவியும் லட்சுமி தேவியும் விநாயகரின் அருகில் நின்று கொண்டு விநாயகரின் பதிலை கேட்டுக் கொண்டிருந்தனர். விநாயகர் தகுதியான வெற்றியாளர் என்று அவர்கள் முடிவு செய்து பிரபஞ்சத்தின் முதல் பூஜை அவருக்கு மட்டுமே வழங்கப்பட வேண்டும் என்று அறிவித்தனர். இதற்கிடையில் பகவான் கார்த்திகேயன் தனது சகோதரனை தோற்கடித்து விட்டதாக நினைத்து போட்டியை முடித்து தாய் தந்தையிடம் வருகிறார். ஆனால் விநாயகர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்ட நிகழ்வுகளை கேட்டவுடன் தனது சகோதரர் உண்மையிலேயே உன்னதமான உண்மையை புரிந்து கொண்டதாகவும் மரியாதை மற்றும் மரியாதைக்கு தகுதியானவர் என்றும் முருகப்பெருமானும் உணர்கிறார். போட்டியில் தனது தோல்வியை ஒப்புக்கொண்டு தனது பெற்றோரின் அதிருப்திக்கு தான் காரணமாகி விட்டோமே என்று எண்ணிய கார்த்திகேயன் தனது மாம்சமான உடலை விட்டுக் கொடுத்து இந்த இடத்தில் தனது எலும்புகளை சிவபெருமானிடம் ஒப்படைத்தார். பின்னர் அவர் கிரௌஞ்சா பர்வத் எனப்படும் கைலாஷா மலைக்கு தெற்கே தவம் செய்ய சென்று விடுகிறார். அப்படி அவர் தனது உடல் சதையை விட்டுக் கொடுத்து எலும்புக்கூடாக காட்சி தரும் வகையில் இந்த இடத்தில் ஒரு கோயில் நிர்மாணிக்கப்பட்டு முருகப்பெருமானை பக்தர்கள் வணங்கி வருகின்றனர். பகவான் கார்த்திகேயனின் எலும்புகள் இயற்கையாகவே உருவாக்கப்பட்ட உருவ வடிவத்தில் உள்ளது. கருவறையில் அவரது மயிலின் பின்புறத்தில் விநாயகர் மற்றும் கார்த்திகேய பகவானின் சிலைகளும் வலதுபுறத்தில் ஒரு அகண்டா துணியும் உள்ளன. வனக்கடவுளான பானா தேவதா அனைவராலும் வணங்கப்படுகிறார். சிமோலி மற்றும் ருத்ரா பிரயாக் மாவட்டங்களில் உள்ள 365 கிராமங்களில் கார்த்திகேயன் இஷ்ட தேவதையாக வணங்கப்படுகிறார். ஒரு குறிப்பிட்ட நாளில் இந்த கோவிலில் இருந்து பனி மூடிய பண்டர்பன்ஸ், கேதார்நாத், மேரு, சுமேரு, சௌஹம்பா, நீலகண்டா, துனகிரி, நந்தாதேவி, நந்தாகுந்தி, திரிசூல் மற்றும் பலவற்றை காணலாம். இந்த கோயில் ஒரு குறுகிய மலைத்தொடரின் முடிவில் அமைந்துள்ளது மற்றும் மேலே இருந்து அலக்நந்தா மற்றும் மந்தாகினியின் காட்சி வியக்க வைக்கிறது. பிரபஞ்சத்தின் நலனுக்காக ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதத்தில் 11 நாள் நீண்ட கலாஷ் யாத்திரை மற்றும் மகா யாகா நடத்தப்படுகிறது. இந்த விழாவின் போது இந்த பகுதியில் பல ஆயிரம் மக்கள் கூடுகின்றனர். 11 நாட்களில் பகவான் கார்த்திகேயன் ஆண்டு முழுவதும் அருகிலுள்ள கிராமத்தில் வசிக்கும் போது கோவிலில் தங்குவார் என்று கூறப்படுகிறது. கோயிலினால் ஏற்பாடு செய்யப்படும் சந்தியா ஆரத்தி மற்றும் மகா பண்டாரா ஒரு தெய்வீக அனுபவமாகும். தொலைதூர இடங்களை சேர்ந்த மக்கள் இந்த விழா நடைபெறும் மாதத்தில், குறிப்பாக வைகுண்ட சதுர்த்தி மற்றும் கார்த்திக் பூர்ணிமா நாட்களில் முருகப்பெருமானுக்கு நேர்த்திக்கடன் செய்து தங்கள் விரதங்களை அனுசரிக்கின்றனர். சௌஹம்பா சிகரம் மற்றும் இமயமலையை முழுவதுமாக இந்த கோவிலிலிருந்து தரிசிக்க விரும்பினால் அக்டோபர் மார்ச் மாதங்களுக்கு இடையில் இந்த முருகன் கோவிலுக்கு சென்றால் தரிசிக்கலாம் என்கின்றனர். கோயில் வளாகத்தில் வெவ்வேறு வடிவங்கள் மற்றும் அளவுகளில் தொங்கும் மணிகள் அதன் பின்னால் ஒரு சுவாரஸ்யமான கதையையும் கொண்டுள்ளன. கார்த்திகை பூர்ணிமையின் புனிதமான சந்தர்ப்பத்தில் கோயிலுக்கு ஒரு மணியை எடுத்து செல்வது ஒருவரின் பிரார்த்தனையை நிறைவேற்றும் என்று கூறப்படுகிறது. கார்த்திகேயனுக்கு சீப்புகள் மற்றும் குங்குமப்பூவை வழங்குவதற்கான சடங்கும் உள்ளது. ஆனால் அது குறித்து அதிக தகவல்கள் கிடைக்கவில்லை. பொதுவாகவே உத்தரகாண்ட் மலை பிரதேசம் என்பதாலும்
பனி அதிகம் உள்ளதாலும் மூச்சு சுவாசம் சற்று கடினமாக இருக்கும். மலை மீது ஏற சிரமப்படும் பக்தர்களுக்கு குதிரை மற்றும் டோலி மூலமாக செல்ல வசதி உள்ளது என்பது கூடுதல் சிறப்பாகும். மக்கள் செல்லும் பாதை மரங்களால் இரு பக்கமும் சூழப்பட்டதோடு சில மரங்களில் மணிகள் தொங்கவிடப்பட்டிருக்கும். ஒரு சில மரங்கள் துணிகளால் கட்டப்பட்டிருக்கும். அந்த மாநில அரசின் சார்பில் இலவசமாக தண்ணீர், குளிர்பானங்கள், பழங்கள் மற்றும் குளுக்கோஸ் வழங்கப்படுகின்றன. முருகப்பெருமானின் சன்னதி கடல் மட்டத்திலிருந்து சுமார் 3048 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ளது. இக்கோயில் வெள்ளை இமயமலை, பசுமையான காடுகள் மற்றும் கீழே உள்ள ஆழமான பள்ளத்தாக்கில் உள்ள அலக்நந்தா மற்றும் மந்தாகினி நீரில் ஒளிரும் ஒளி பார்ப்பவர் மனதை மயக்குவதாக இருக்கும் என்கிறார்கள். பழனி மலைக்கு கூறப்படும் புராதன கதை இக்கோவிலுக்கும் வித்தியாசமான முறையில் கூறப்படுவதால் பழனி மலைக்கும் இந்த மலைக்கும் ஏதோ ஒருவித தொடர்பு இருப்பதாகவும் அறியப்படுகிறது.